ஹாய் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் தான். இந்த படத்தோட கதை சுருக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த படம் 2020 பிப்ரவரி 28 ரிலீஸ் ஆனிச்சு. படத்தோடைய டைரக்டர் பார்த்திங்கன்னா ஈஸ்வர் பெரியசாமி அண்ட் மியூசிக் டைரக்டர் ஹர்ஷவர்தன். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான், ரக்ஷன், நிஷாந்தினி அண்ட் ரித்துவர்மா எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா இது கொள்ளையடிப்பாங்க இல்லையா, அதை வச்சு சம்மந்தப்பட்டது தான். இதில் ஹீரோவாக இருக்கக்கூடிய துல்கர் சல்மான் அண்டு தர்ஷன் ரக்ஷன் 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது வேலை செஞ்சு சாப்பிடாம என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது கொள்ளையடிக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் லேப்டாப் ஆர்டர் பண்ணுறது. ஆர்டர் பண்ணிட்டு அதோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வேறு ஒரு பழைய இதை வச்சு இது சரியில்லை அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் பண்ணிடுறது. ஆனால் அந்த எடுத்தாங்க இல்லையா ஒரிஜினல் பார்ட்ஸ், அதை மார்க்கெட்டில் போய் விற்கிறது. அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. இதில் அந்த மாற்றி கொடுத்து விட்டாங்க இல்லையா, அந்த லேப்டாப் வேறு ஒருத்தர் ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஜிபி பிரதாப் அவருடைய வீட்டுக்கு போயிடும். அப்போது அந்த லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு வெடிச்சிடும். அவங்க குழந்தை நல்லவேளை அதுலேருந்து தப்பிச்சிடும். அதனால இவர் அது எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு இதாக இது பண்ணி ட்ராக் பண்ணி போகும்போது கடைசியில் இந்த மாதிரி 2 பசங்க தான் இங்கே இருந்து இப்படி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும். போலீஸ் தன்னை தெரிஞ்சு இவங்க வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, கார் திருடலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்கு போயிடுவாங்க. இதில் அதே ஊரில் இருக்கக்கூடிய மீரா அப்படின்ற ஒருத்தவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக யதார்த்தமாக மீட் பண்ணுற மாதிரி மீட் பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா துல்கர் சல்மான் அவங்களுக்கு மீரா ரொம்பவே பிடிக்கும். 2 பேருமே அவங்க 2 பேர்ட்டையும் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் ஒருத்தவங்க ஹீரோயினாக இருக்கக்கூடியவங்க ஒரு பியூட்டிஷியனாகவும், இன்னொருத்தவங்க ஒரு வேலை பார்க்குற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சரி, உங்களோட லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி திருடுறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். இன்னொன்று, மீரா அவங்களுடைய ஹேண்ட்பேக் இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் திருடிட்டு போயிடும். அப்போ அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு என்கிட்ட திருடிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இவங்களுக்கு ஓகே, திருடுறது இவ்வளோ தப்பு, அப்போ நம்ம திருடுறவங்க இவங்க எப்படிலாம் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உணர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு திருட்டு மட்டும் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்த எல்லா காசையும் எடுத்துகிட்டு கோவாக்குள்ள போயிட்டு தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு கோவா போயிடுவாங்க. போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, மறுநாள் காலையில் அவங்க யாருன்னா அந்த டிஜிபி பிரதாப் தேடி அவங்க ரூமுக்கே வந்துடுவார். அப்போ இவங்க 2 பேரும் தான் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு அவங்க பதட்டத்தில் இருக்கும்போது அவங்க ரூமில் இருக்கக்கூடிய அந்த 2 இவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் காணாமல் போயிடுவாங்க. அவங்கள தான் தேடி வந்தோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் துல்கர் சல்மானுக்கும் தர்ஷனுக்கும் ரக்ஷனுக்கும் புரிய வரும், அவங்க 2 பேரும் நம்மளை விட பெரிய கில்லாடிஸ் அப்படின்றது. அவங்க வச்சிருந்த எல்லா பணத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. வேற ஒரு ஊரில் போயிட்டு அவங்களோட ஐடிஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு வேற ஒரு பேரில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்கள் தான் அவங்க 2 பேரும். அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வரும், ஆகா இப்படிலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, அவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் ட்ராக் பண்ணி போயிட்டு பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு நம்ம எல்லாரும் 4 பேரும் சேர்ந்து ஒரு திருட்டு பண்ணலாம். நீங்கள் உண்மையிலேயே லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வாழலாம், அப்படி இல்லையா திருடுற பணத்தை ஆளுக்கு பார்த்து ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் மேனை புரிய வைப்பாங்க. அவங்கள்ட்ட 8 கோடி ரூபாய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய அந்த ஒர்க் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ரக்ஷனுடைய லவராக இருக்கக்கூடிய நிரஞ்சனி இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த தொழிலதிபருடைய ஒய்ஃப் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவங்க பின்னாடியே போகணும். இந்த தொழிலதிபர்கிட்ட ஹீரோயினாக இருக்கக்கூடிய மீரா போயிட்டு கொஞ்சம் நெருக்கமாக பழகணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட பிளான். அதே மாதிரி நார்மலாக போய்கிட்டு இருக்கும். இவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் இவர் நிறைய ஸ்மக்லிங் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும். அதனால் மீரா கொஞ்சம் டீப்பாக பழக விட்டு அவங்கள்ட்ட பழகிட்டு இருக்கும்போது இவருக்கு தெரியாமலே இவர் பணம் வச்சுருக்கிற இடத்துல போய் அட்டையை போடணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய டார்கெட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மணி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொமான்டிக் மூடாக அவர் பேச வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர மாதிரி அவங்களே செட் பண்ணிவிட்டு மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடாமல் அவரை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அந்த கேப்லேயே இவங்க அதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு எப்படின்னா ஒரு தொழில்நுட்பம் மூலமாக இவங்க ஒரு ரிமோட் மாதிரி ரெடி பண்ணி அவரோட காரை அவர் வீட்டிலேருந்து வெளியில் எடுக்க வச்சு அது மூலமாகவே போய் அவர் பதுக்கி வச்சிருந்த இடத்துல போயிட்டு அந்த பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு திருப்பி அந்த காரை அவங்க வீட்டில் விட்டுருவாங்க. கரெக்டாக இவர் அந்த பொண்ணை தூக்கிட்டு வெளில வரும்போது அந்த கார் கரெக்டாக நிற்கும். அப்போ இவர் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவார். போய் சேர்த்ததுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி 2 பேரும் போயிடுவாங்க. இதில் என்னென்னா, இந்த பொண்ணுங்களை தேடுற ஒரு சூழ்நிலையில் அந்த டிஜிபி போகவே
மாட்டார். யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்கார் இல்லையா, அவர் எதனால அவர் வந்து இவங்கள தேடிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு சிக்கிட்டு இவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு வந்து ஆட்டை போட்டிருக்கும். அதனால தான் தேடிக்கிட்டு இருப்பாரு. அவரை தேடி கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் துல்கர் என்ன பண்ணிடுவாரு, நம்ம வந்து ஃப்ளைட்டில் போனோம்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. ஏன்னா நம்மளை வந்து ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பைக்கில் தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் வந்து ஏமாற்றி விட்டுட்டு, துல்கர் சல்மான் ஏமாற்றி விட்டுட்டு வந்துடுவார். வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ஒரு டென்ட் போட்டு ஒரு மலையடி வாரத்தில் ஒரு மலைக்கு மேலே போயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருவாரு. இந்த படத்தை வந்து நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.